நான் டாக்டர் திருநாவுக்கரசு, கோபி சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையத்தினுடைய தலைமை மருத்துவர். இந்த சர்க்கரை நோயும் நலவாழ்வுங்கிற நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சில டாபிக்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன பேசணும்னா, ஏன் சில உணவுகளுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது எதை அடிப்படையாக வைத்திருக்கணும், உணவு எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இன்சுலினை அடிப்படையாக வச்சிருக்கணும். ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் த இன்சுலின் கான்செப்டுங்க. ஸோ இருக்கும் இன்சுலின் வேஸ்ட் ஆகாமல் பார்ப்பதற்கு நான் என்ன சொன்ன போன வீடியோவில் 2 சொட்டு இருக்கிற உணவுகள், இது 60 சொட்டு ஜீரணத்துக்கு தேவைப்படக்கூடிய உணவுகளில் கண்ட்ரோல் சொன்னேன். அந்த 6 ஐட்டமும் என்னென்ன சொல்லியிருக்கேன். இந்த இனிப்பு கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த 6 உணவுகள் எப்படி நம்ம ரெகுலர் புழக்கத்தில் சிரமப்படாமல் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இனிப்புன்னு என்ன? சர்க்கரை, அஸ்கா, கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம், தேனு, கல்கண்டு, இந்த 6 உணவுகள் இருக்கு. இந்த 6ம் வேண்டான்னு நாங்கள் சொல்றோம். சில பேர் என்ன சொல்றாங்க, நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலான்னு சொல்றாங்க. ஏன் வேண்டாம்னா, இந்த புழக்கத்தில் இருக்கிற எல்லா சர்க்கரையிலையும் குளுக்கோஸ் ஒரு இன்கிரிடியன்ட், அதில் குளுக்கோஸ் இருக்கு. அந்த குளுக்கோஸை ஜீரணம் பண்றதுக்கு தான் 60 சொட்டு இன்சுலின் செலவாகுது. அப்ப நாங்க என்னன்னு சொல்லணும், குளுக்கோஸ் கலந்து இருக்கும் சர்க்கரை போட்டுக்காதீங்கன்னு சொல்லணும். சும்மா பொதுவா நாங்க சொல்லிடுறோம். அதனால ரெகுலர் சர்க்கரை போட முடியாது. ஏன்? குளுக்கோஸ் இருக்கு. குளுக்கோஸ் நீக்கப்பட்டால் இந்த எல்லா சர்க்கரையும் நாம பயன்படுத்தலாம். அப்படி குளுக்கோஸ் நீக்கப்பட்ட சர்க்கரை இருக்கா சார்? இருக்கு, 20 வருஷமா கிடைக்குது. ரெகுலர் அஸ்கா இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து குளுக்கோஸை நீக்கிட்டான். இப்போ ரெகுலர் சர்க்கரை எடுத்து வச்சு, இது சர்க்கரைக்காரை ஏன் போடக்கூடாது, இதுல குளுக்கோஸ் கலந்துருக்கு. அந்த குளுக்கோஸ் கலந்தது போட்டா என்ன ஆகும்? 60 சொட்டு இன்சுலின் ஜீரணத்துக்கு செலவாயிடும். ஏற்கனவே நமக்கு இன்சுலின் இல்லை, 60 சொட்டா செலவு பண்ண முடியாது. அப்போ குளுக்கோஸ் நீக்கப்பட்ட அஸ்கா ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற வடிவத்தில் கிடைக்குது. தாராளமா நீங்க டீ காஃபிக்கு போட்டுக்கலாம், பாயாசம் வச்சுக்கலாம், குலோப் ஜாமுன் வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்க சர்க்கரை உங்களுக்குங்க, எங்க சர்க்கரைக்கு வராதிங்க. இதான் விஷயம். அந்த சர்க்கரை எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னா கிடைக்குது. நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்றேன் எங்க கிடைக்கும். 2, எண்ணெய். ஆளுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு மாசத்துக்குங்கிறது தான் பொதுவான விதி. 1/2 லிட்டர் பர் ஹெட் பர் மந்த். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல ஏன் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலா எண்ணெய்க்கு போடுறேன். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறது 1/2 லிட்டர் பர் ஹெட் பர் மந்த். ஆளுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு மாசத்துக்கு. 4 பேர் இருக்கிற குடும்பமாக இருந்தால் 2 லிட்டர் எண்ணெய். 3, எண்ணெயில பொரிக்கிற அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், வடை போண்டா மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துக்கோங்க. அதிகமாக கடைகளில் இருந்து வேண்டாம். தேங்காய் வேண்டாம். தேங்காய் சட்னி, பொரியலுக்கு தேங்காய் அரைச்சி ஊத்துறது வராம பார்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம்னு சொல்ற ட்ரை ஃப்ரூட், உலர்ந்த பழங்கள் வேண்டாம். கஞ்சி, களி, கூழ் வேண்டாம். ஏன்? திரவ ஆகாரமா சாப்பிடும்போது சட்டுன்னு ஜீரணமாய் சர்க்கரை கூட்டிருமா இல்லையா? காய்ச்சல்காரனுக்கு எது கஞ்சி கொடுக்குறோம்? பழைய சோறு சாப்பிட்ட எதுக்கு 11 மணிக்கு பசிக்குது, சட்டுன்னு ஜீரணம் ஆயிடுது, பசிக்குது. ஸோ அப்போ லிக்விட் டயட் வேண்டாம். எந்த தானியமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ இந்த 6 ஐட்டங்களை பேசிக்கா வச்சுக்கோங்க. இந்த 6 உணவுகளும் 100 கிராம் 60 சொட்டை காலி பண்ணிருங்கிறதுனால ரெகுலர் சர்க்கரை வேண்டாம். குளுக்கோஸ் நீக்கப்பட்ட அஸ்கா பயன்படுத்தலாம். எண்ணெய் ஆளுக்கு 1/2 லிட்டர் ஒரு மாசத்திற்கு. எண்ணெயில பொரிப்பது வீட்டில் சமைச்சது எடுத்துக்கங்க, வெளியிருந்து வேண்டாம். தேங்காய் வேண்டாம், பேரிச்சம்பழம் வேண்டாம், கஞ்சி, களி, கூழ் வேண்டாம். இந்த அளவு நீங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்த உணவுகளை பற்றி வரும்போது டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.